திமுகவுடைய ஐடி விங் பொறுப்பாளர் டிஆர்பி ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட வார் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் பயன்படுத்தின வார்த்தை அதுதான், எங்களோடு போரிடும் அளவிற்கெல்லாம் அதிமுக தொழில்நுட்ப அணி உங்களுடைய ஐடி விங்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது, அவங்களாம் வந்து அதுக்கு சரிசமமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அப்படியே வளர்ந்துக்கிட்டவனே, உங்க கூட போடுறதுக்கு பேர் வந்து வார் கிடையாது. உன்னுடைய திமுக ஐடி விங் என்பதுடன் நாங்கள் செய்வது என்னென்னா பி அல்லு. உதாரணத்துக்கு முக்தார், இந்த யூடியூப் குரூப்பஸ், இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் இறக்கி விட்டு மிக ஆபாசமாக எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் தாக்குங்கள். அதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது, அது எதுவுமே கிடையாது. ஏன்னா இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் நேற்று ஒரு வீடியோ கூட வேறு அவ்வளவு மோசமாக பேசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒரு பெண்ணுடைய உறுப்போடு அவன் வந்து ஒப்பிட்டு அவன் பேசுகிறான் அந்த மேடையில். வரவும் வரவும் ஏறி அடிச்சுட்டு போறது தமிழ்நாடு மொட்டை கொஞ்சம் இதை வந்து எல்லாரும் சிரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள் என்றால் திமுக எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட்டாபட்டி ட்ரௌசரோட இருக்க மாதிரி எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் போடுறீங்க, கேரிகேச்சர் பண்ணி போடுறீங்க. சரிங்க, அவர் விவசாயிங்க, ஏழை விவசாயி, பட்டாபட்டி ட்ரௌசரோடையே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மன்னர் பரம்பரையா? லிட்ரல் கும்பல் தானே. டிஆர் பாலுவோட வேலை என்ன தெரியும்ல? முதல்ல அண்ணா அறிவாலயத்தில் உள்ளுக்குள்ள ஆற்காடு வீராசாமி, அன்பழகன், கருணாநிதி எல்லாம் பேசிட்டாங்கன்னா வெளியில் டீ வாங்கி கொடுக்கறதுக்காக வைக்கப்பட்ட நபர் தான் டிஆர் பாலு. டீ வாங்கி வேணாம் வாங்கிட்டு வருவாங்க. இதையெல்லாம் ஒரு ஆள் அனாயிசமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போக வேண்டிய ஆள். இவெல்லாம் ஒரு ஆளாங்க, எனக்கு என்னங்க தெரியும்? வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். ஒரு 2 கேள்வி, 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல்ல ஒரு ஒரு அணியுடைய ஒரு போர்ப்படையுடைய தளபதி, ஒரு கமாண்டர் எதிரனுடைய போர்ப்படையை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து இது உலக அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விலாம் நினச்சிக்காதீங்க, நம்ம உள்ளூர் அரசியல் தான். திமுகவுடைய ஐடி விங் பொறுப்பாளர் டிஆர்பி ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட வார் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் பயன்படுத்தின வார்த்தை அதுதான், எங்களோடு போரிடும் அளவிற்கெல்லாம் அதிமுக தொழில்நுட்ப அணி உங்களுடைய ஐடி விங்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது, அவங்களாம் வந்து அதுக்கு சரிசமமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இது சம்மந்தமாக அதிமுக சைட்லேருந்து நம்ம பார்த்தோம், நிறைய ஆதரவாளர்கள் பல்வேறு கமெண்ட்டுகள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. அவருடைய அந்த ஒரு சவாலை கிஷோர் கேசாமி அவர்கள் எப்படி பார்க்குறீர்கள்? நீங்கள் என்னுடைய ட்வீட் பார்த்தீங்களா? இது சம்மந்தப்பட்ட ட்வீட்டு? இல்லை, நான் பார்க்கல, தவறிட்டேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படியே அதே வார்த்தைகளை சொல்கிறேன். அப்படியே வளர்ந்துக்கிட்டவனே, உங்க கூட போடுறதுக்கு பேர் வந்து வார் கிடையாது. உன்னுடைய திமுக ஐடி விங் என்பதுடன் நாங்கள் செய்வது என்னென்னா பி அல்லு. சரியா? மலத்தை அள்ளுவது, அவ்வளவுதான் அவங்க கூட செய்யக்கூடியது. ஏன்னா நீங்கள் தமிழகத்தின் மலமூட்டை. திமுக ஐடி விங் என்பது திமுக மலமூட்டை. சரியா? திமுகவுடைய ஐடி விங்கை பற்றி நம்ம பேச வேண்டும் என்றால் இவர்கள் ஒரு ஆபாச விங். இவர்கள் யாரையெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்க. அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பின்னாடி வேற ஒரு குறியீடு, வேற ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. அவர்களை பார்த்து நீங்கள் இந்த மூட்டை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பின்னாடி இல்லை, குறியீடு இருக்க முடியும். இவர்களுக்கு மல மூட்டை இதை அப்புறப்படுத்துவது அப்படின்றதான் நம்மளுடைய வேலையே. சரியா? ஐடி விங் என்பது முதலில் உருவாக்கிய கட்சி என்ன? அதிமுக. அது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்போ அவங்க அறிவிக்கிறாங்க, அது அதிகாரப்பூர்வமாக ஒரு ஐடி விங் அப்படின்றது அவங்க தான் கொண்டு வராங்க. ஐடி விங் என்பது என்ன? தகவல் தொழில்நுட்பம் என்பது என்ன? தகவல் பரிமாற்றம் என்பதற்காக உருவாக்கப்படுவது தான் ஐடி விங். இவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத பாருங்கள். இவர்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது இவர்களுக்கு எதிர்கருத்து வைக்கக்கூடியவர்கள், அதுவும் முக்கியமாக இவர்கள் யாரை தாக்குவார்கள் என்றால் அதிமுகவினர் தாக்குவதை விட அதிகமாக நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், திமுக மீது நியாயமான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, திமுக மீது நியாயமான விமர்சனங்களை வைக்கிறேன்னா அப்படின்னா எனக்கு திமுக பிடிக்காது. அப்போ என்னோடய மைண்டுக்குள்ளேயே ஒரு பயஸ் இருக்குன்ற காரணத்தினால நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு திமுக பிடிக்காதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ இது ஒரு முழுமையாக நியாயமான விமர்சனமாக பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஒரு நடுநிலையான விமர்சனமாக அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சார்பு இதுக்கும் வித்தியாசம், ஒரு சார்பு கொண்ட ஒரு விமர்சனமாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். ஆனால் நடுநிலையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதிமுக தவறு செய்தாலும் அதை பேசுவார்கள், திமுக தவறு செய்தாலும் அதை பேசுவார்கள்.
அப்போ திமுக தவறு செய்யும் பொழுது, முக்கியமாக அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு அவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை பேசித்தானே ஆகணும். அப்போ அவர்கள் அப்படி பேசும் பொழுது அவர்களை தாக்குவது தனிப்பட்ட விதத்தில், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணின்னு இருக்கார், திமுகவுக்கு சார்பாக பேசி வந்தவர் தான், இப்போ வரைக்குமே அவர் அவங்களுடைய வெல்விஷராக தான் இருக்கார். ஆனால் அவரே வந்து சில கருத்துக்களை சொல்லும் பொழுது, அவராலே தாங்க முடியலன்னு சொல்லும் பொழுது அவரை வந்து பராண்டுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஹைனாக்கள், ஏவல் நாய்கள் மாதிரி, ஆமாம், ஏவல் நாய்கள் மாதிரி இவர்கள் வந்து பிராண்டுகிறார்கள், அந்த அளவுக்கு தான் இவர்கள் செய்வார்கள். அப்போ அதை தான் நம்ம வந்து கேள்வி, இதை வந்து ஊக்குவிப்பது இந்த ஐடிவி, திமுகவுடைய ஐடிவி. உதாரணத்திற்கு முக்தார், இந்த யூடியூப் ரூட்டஸ், இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் இறக்கி விட்டு மிக ஆபாசமாக எதிரணியில் இருக்கக்கூடியவர்களை தாக்குங்கள். அதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது இல்லையா? அது எதுவுமே கிடையாது. ஏன்னா இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதனால நீ யாராவது போய் கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ணாலும் அதை எப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா யூடியூப் ரூட்டஸ் பேசுகிறார், ஆபாச வழக்கில் சிக்கிய கிஷோர் கே சுவாமி, நான் ஆபாசமாக பேசினேன் அப்படின்னு நீ சொல்ல போகிறேன்னாக்கா அது வழக்கில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படி பேசியிருக்கீங்க? அதெல்லாம் ஆபாசம் இல்லையா? சீமானை பற்றி நீங்கள் பேசியதெல்லாம் ஆபாசம் இல்லையா? எவ்வளவு மோசமான வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. முக்தார் அவர்கள்லாம் வந்து சீமானன் அவர்களுடைய குடும்பம் வரைக்கும், அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமாக பேசியிருக்கீங்க. எல்லாம். அப்போ அந்த மாதிரி வந்து முக்தார் போன்றவர்களை ஊக்குவிப்பது யாரு? இந்த உதவாநிதி தான். அவங்க நேரடியாக தொடர்பில் இருக்க, நேரடியாக அவங்க ஒத்துக்கிறாங்க, நான் நேரடியாக தொடர்பில் இருக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ நேரடியாக நீங்கள் தொடர்பில் இருந்து கொண்டு நீங்கள் இதையெல்லாம் ஊக்குவிக்கிறீர்கள் என்றால் இதை வேற யாராவது ஒரு கட்சி தலைவர் செய்ய முடியும்? அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து உதயநிதி அவர்கள் அவங்க கட்சியில பாக்குறாங்க. அவ்வளவு மெச்சூர்ட் லீடரா அவங்க இருக்க வேண்டியவங்க இந்த மாதிரியான ஆட்களோட கூட அவங்க நேரடி தொடர்பு இருந்துகிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்களுடைய முதலமைச்சர் என்ற பதவியோ துணை முதலமைச்சர் என்ற பதவியோ இது எல்லாமே வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு வரணும். தகுதி வாய்ந்தவர்களுக்கு வரலைன்னா அவங்களுக்கு எப்படி அதனுடைய முக்கியத்துவம் புரியும்? அவங்க பார்க்கறதுலாம் என்ன, முக்தார் ஆபாசமாக பேசினார் என்றால் அது ஒரு 3 லட்சம் வியூஸ் போகுதா, அப்பா இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அப்போ நம்ம வந்து இதை ஊக்குவிக்கணும் இப்படின்னு கொண்டு போகிறது தான். இந்த ஆபாச வீடியோக்களால் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்றது உண்மையான திமுக தொண்டனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். இது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் நேற்று ஒரு வீடியோ கூட வைரல், அவ்வளவு மோசமாக பேசிக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோவும் போடணும், அந்த வீடியோவை போட சொல்கிறேன் நான். பக்கத்தில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க சிரிச்சதை வரவேற்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு பெண்ணுடைய உறுப்போட அவன் வந்து ஒப்பிட்டு அவன் பேசுகிறான் அந்த மேடையில். வரவும் போறவங்க ஏறி அடிச்சுட்டு போறது தமிழ்நாடு பொட்ட கொஞ்சம் நினைச்சுங்களா? என்ன நினைச்சிருக்கியா? 75 வருஷம். இதை வந்து எல்லாரும் சிரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள் என்றால் திமுக எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறதுன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பேச்சுக்கு ஃபேன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? தயாநிதி மாறன், ஃபரக்ஸ் பேபி, அனைவரும் ரசிக்கக்கூடிய அளவில் பேசக்கூடியவர்ன்றாங்க. இவன் ஒரு எம்பியா இவ்வளவு மோசமாக இவ்வளவு ஆபாசமாக அவன் வந்து பேசுறான் மேடையில். உண்மையிலே இந்த லெவலுக்குலாம் வாரெல்லாம் பண்ண முடியாது. இவங்க கூட இப்போ அதை தான் நான் சொல்கிறேன், இது வந்து மலம் அள்ளுவதற்கு சமம். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சாக்கடையை அப்புறப்படுத்தப்பட வேண்டும், இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பட்டாபட்டி ட்ரௌசரோடு இருக்கா மாதிரி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் போடுறீங்க, கேரிகேச்சர் பண்ணி போடுறீங்க. சரிங்க, அவர் விவசாயிங்க, ஏழை விவசாயி, பட்டாபட்டி ட்ரௌசரோடையே இருக்காருன்னு வச்சுப்போமே. நீங்கள் என்ன மன்னர் பரம்பரையா? திருட்டுறையில் கும்பல் தானே. சரி, நீ போடுற இந்த வளர்ந்து கட்டவன் இந்த டிஆர்பி ராஜாவோட அப்பன் டிஆர் பாலு என்ன அப்படி மன்னர் பரம்பரையா? டிஆர் பாலுவோட வேலை என்ன தெரியல? முதல்ல எனக்கு தெரியாது. அண்ணா அறிவாலயத்தில் உள்ளுக்குள்ளே ஆற்காடு வீராசாமி, அன்பழகன், கருணாநிதி எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா வெளியில் டீ வைன் கொடுக்குறதுக்காக வைக்கப்பட்ட நபர் தான் டிஆர் பாலு. இப்போ டீ வைன் வேணால் வாங்கிட்டு வருவாப்பில், சரியா? என்ன கொஞ்சம் வளர்த்தியாக இருக்காப்லையே அப்படின்னு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படியாக வந்தவர் தான் டிஆர் பாலு. இதை வந்து யாரையும் சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை. என்னுடைய இதை சொல்வதற்கான நோக்கம் என்னென்னா, எல்லோருமே ஏதோ ஒரு பின்னணியிலேருந்து தான் வரோம், சரியா? எல்லோருமே பெரிய மன்னர் பரம்பரையிலேருந்து வந்து அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, சர்வசாதாரணமான பின்னணியிலேருந்து தான் வரோம். அப்படின்னும் பொழுது நீ அதை ஏளனப்படுத்துகிற மாதிரி நீ அந்த மாதிரி போடுறியே,
அப்போ அது உன்னுடைய ஆழ் மனசுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஒரு விவசாயி வரக்கூடாதா? தினமும் பிரச்சனை. புரியுது. ஒரு அதை விவசாயி தாண்டி வரக்கூடாது. அதில் வேற பார்த்தீங்கன்னாக்க அவர் தவழ்ந்து வந்தார். அந்த ஒரே ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. அந்த வீடியோ வச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், அவர் தவழ்ந்து வந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கால் அவர் தவழ்ந்து வந்திருந்தால் அதை தவழ்ந்தது அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அதை பார்த்து அவமானப்பட வேண்டியது யார்? அவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியாக இருந்திருக்கிறார், ஒரு எம்எல்ஏ, சரியா? ஒரு மூத்த தலைவர், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 89ல் வெற்றி பெற்ற, அது என்ன சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் முக்கியமான ஒரு எம்எல்ஏ அவர். இப்படி கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார். இப்படி எல்லாம் இருந்ததை விட வேற ஒரு தகுதி வேணுமா? ஒரு அமைச்சராகவும் இருக்கிறார். அப்போ அவர் முதலமைச்சராக வரணும்னாக்கா இதுதான் தகுதி. வேற என்ன தகுதி இருக்கணும்? இந்த தகுதியெல்லாம் பெற்றிருந்தாலும் கூட நீ தவழ்ந்து வந்தால்தான் உனக்கு அந்த தகுதி பதவி கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் என்றால், அவமானப்பட வேண்டியது யார்? அந்த விவசாயியா? சிலுவம்பாளையத்திலிருந்து ஒரு கிளைச்செயலாளராக வந்த அந்த விவசாயி அவமானப்படணுமா? இல்லை. அவமானப்பட வேண்டியது இந்த சமூகம். நீ உன்னை பார்த்தே காரி உமிழ்ந்து கொள்வதற்கு சமம். மல்லாகப்படுத்திக் கொண்டு எச்சில் துப்புவதற்கு சமம். ஏன்னா இந்த சமூகம் அப்படி வைத்திருக்கிறது. ஒரு விவசாயியால் சாதாரணமாக ஒரு உயர் பதவிக்கு வர முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஐடி விங் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்டிவிஸ்டாக அல்லது பொதுவெளியில் கருத்துக்களை பகிர்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாலின் மரியா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. இது போல் இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்க மீது ஏற்படுத்தப்பட்ட அந்த சைபர் தாக்குதல் அல்லது தனிப்பட்ட தாக்குதல் ஆகட்டும், உருவக்கேலி ஆகட்டும், அதுக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய கேரக்டர் அசோசியேஷன் வரைக்கும் போனதாகட்டும், இது எல்லாமே கூட திமுக ஐடிவிங்க தான் பண்ணுது அப்படின்ட்டு அவங்க வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறாங்க. அவர் சொன்ன அந்த அவருடைய அந்த வாரியர்கள் தான் அதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி பேசுவதற்கு முன்னால் பிட்வீன் யூ அண்ட் மீ பிரேக்குமார், இதை பற்றி பேசுவதற்கு முன்னால் இதற்கான தகுதி எனக்கு இருக்கா அப்படின்றத முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா என் மீதே இது மாதிரியான வழக்குகள் இருக்குது. இதை ஆடியன்ஸுக்கு கொண்டு போகணும். அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி ஒருவர் பேசும் முன்னால் அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா அப்படின்றது அது விவாத பொருளாகணுன்றது என்னுடைய நிலைப்பாடு. சரியா? என் மீதே இந்த வழக்குகள் இருக்கிறது. அப்போ என் மீது இது போன்ற, அதாவது பெண் பத்திரிகையாளர்களை நான் ஆபாசமாக பேசியிருக்கிறேன், ஆபாசமாக திட்டியிருக்கிறேன் அப்படின்னு வழக்கு இருக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நேர்மையாக நீங்கள் நேர்மை சார்ந்தது கிடையாது. இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அது நேர்மை சார்ந்தது கிடையாது. ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது பதிவு பண்ணுறேன். இட்ஸ் ஹாஸ் டு பி ரெஜிஸ்டர்ட். ஆனால் என் மீது போடப்பட்ட வழக்குகளில் ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், பொய் வழக்குகள் அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு. அதையும் இங்கே பதிவு பண்ணுறேன். பட் இவங்க பேசக்கூடியது, இப்போ ஷாலின் மரியா லாரன்ஸையோ இல்லை மற்றவங்களையோ, இவர்கள் பேசக்கூடியது நேரடியான தாக்குதல், துணிச்சலான தாக்குதல். அதை எந்தவித போர்வையிலையும் தாக்குவதில்லை. நேரடியாகவே அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அப்படின்னும் பொழுது அதுதான் கேள்விக்கு உரியதாக மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு விஜய் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவருடைய சொந்த உழைப்பில் அவர் ஒரு ஃப்ளைட்டில் போகிறாருன்றது அவருடைய காசு அவர் செலவு பண்ணுறாரு. முன்ன மாதிரி ஊரை திருடி செலவு பண்ணல. அப்படி அவர் செலவு பண்ணக்கூடிய அவர் யாருடன் பயணிக்கிறார் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வெளியில் எடுத்து விட்றீங்க. வெளியில் எடுத்து விடுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய, உங்கள் கட்சியில் சேர்ந்திருக்கின்ற, உங்கள் கட்சியில் முக்கிய பேச்சாளராக இன்றைக்கு பவனி வரக்கூடிய அந்த நபர் சத்யராஜுடைய மகள், அவங்களும் ஒரு நடிகருடைய குடும்பத்துலேயும் வராங்க. அவங்க நடிகை இல்லை, அவங்க நடிகருடைய குடும்பத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு நடிகர் என்றால் அவர் மீது எந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படும், எந்த மாதிரியான காசிப்பெல்லாம் வருன்றதெல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட அவங்க அதை பேச வைக்கிறீங்க. உங்கள் கட்சி கூட்டத்தில் பேச வைக்கிறீங்க. அதான் உங்கள் கட்சி கூட்டத்தில் பேச வைக்கிறீங்க. வெளியில் எங்கேயோ இல்லை, உங்கள் கட்சி கூட்டத்தில் பேச வச்சு இவருடன் இவர் வருகிறாரே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளவு கேவலம் இது! இதை பரப்புவது யார் பார்த்தீங்கன்னா இவங்க ஐடிவி பெருமையாக பரப்புகிறார்கள். அதிகாரப்பூர்வமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காணொலியை பரப்புகிறார்கள் என்றால் யாரை கொச்சைப்படுத்துகிறீர்கள் நீங்கள்? எதற்காக கொச்சைப்படுத்துகிறீர்கள் நீங்கள்? அப்போது அந்த காலத்தில் முரசொலி அப்படின்ற ஒரு நாளிதழை வைத்துக்கொண்டு
அதில் வந்து இந்த மாதிரியான அவதூறுகள் அப்படின்றது பரப்பப்பட்டு வந்தது. அதோடைய எக்ஸ்டென்ஷனாகத்தான் நீங்கள் டிஜிட்டல் ஸ்பேஸையும் பயன்படுத்துகிறீங்க. இதனால தான் சொல்கிறேன், திமுக எங்கே நுழைந்தாலும் அது அந்த அந்த இடத்துடைய நாசத்திற்கு, அது நாசமாவதற்கு முன்னோடியாக அது இருக்கும். டிஜிட்டல் ஸ்பேஸ்லையும் அதே தான். இப்போ இவங்க 10 தடவை அல்லது 100 தடவை ஒருத்தரை தாக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் ஒரு ஆபாசமாவோ இல்லை ரொம்ப தரம் தாழ்ந்து தாக்குறாங்க. 101வது தடவை பதிலுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். அப்படி ரெஸ்பாண்ட் பண்ண அந்த பாயிண்ட்ல அவங்க மேலே வழக்கு பாயுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க போய் 4 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இருக்காது. இது என்ன? அது காவல்துறை அதான் சொல்கிறேனே, நீங்கள் ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருக்கிறது என்றால் யாரை எது வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான். இது வந்து இப்போ இல்லை, இது எனக்கு தனிப்பட்ட அனுபவமும் இருக்குது. இவங்க எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? செல்வி ஜெயலலிதா அவர்களை எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக பேசியவர்கள் தான் இவர்கள். அவங்க வந்துட்டு இதை நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். இளமலம்லேயே நிறைய வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கேன். பட் மக்கள் மனதில் இது போய் சேரணுன்றதுனால திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு நடிப்பு துறையில் இருந்தவங்க, அந்த திரைத்துறையில் இருந்தவங்க, அதை 1980களில் அதிலிருந்து அவங்க விலகிறாங்க. ஒரு 2 ஆண்டுகள் பிரேக் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க அரசியல் வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அரசியல் முடிவு பண்ணும்போதும் அதை நேர்மையாக முன்னெடுத்து வராங்க. எப்படி வராங்க? உறுப்பினர் அட்டையை வாங்குகிறாங்க. கட்சியோட உறுப்பினர் அட்டையை வாங்கி அவங்க வந்து இந்த ஜூன் 4, 1982 அவங்க அந்த கட்சியுடைய உறுப்பினர் அட்டையை வாங்கி கடலூரில் போய் பொதுமக்களை சந்திக்கிறாங்க. பொதுமக்களை சந்தித்து அன்றைக்கு மாலை வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது ஒரு பெண் திமுகவை எதுவும் தாக்கல, ஆபாசமாவோ அல்லது மோசமாவோ. ஆபாசமா தாக்கல, ஆனா திமுக விமர்சனம் இல்ல, தரங்கட்டு எதுவும் தரங்கட்டு எப்படி பண்ணுவாங்க? அரசியல் ரீதியா அவங்க அரசியல் ரீதியா விமர்சிக்கிறாங்க. திமுக ஒரு தீய சக்தி, இந்த தீய சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது நியாயமான ஒரு 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 அதிமுக கண்டிப்பா செய்வாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? அடுத்த நாள் காலையில முரசொலியில வருது தலையங்கம். என்ன தெரியுமா? கடலூர் காபரே. டைரக்டா அவங்கள வந்து பர்சனல் அட்டாக். அப்போ இது என்ன? கடலூர் காபரேன்னா என்ன? ஏன் உன் வீட்டில் இருக்க கருணாநிதி குடும்பத்துலேருந்து பெண்கள் வரலையா அரசியலுக்கு? கனிமொழி வந்திருக்காங்க. நாளைக்கு வேற யாராவது வரலாம், யார் வேணால் வரலாம். சரியா? வாரிசு அரசியல் அப்படின்றத நான் என்றைக்குமே நான் வந்து ஏற்றது கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் பிரமுகர் இருக்காருன்னா அவரோட வாரிசுக்கு அரசியல் ஈடுபாடு இருக்கலாம். அவங்க அரசியலுக்குள்ளே வருதுன்றது தவிர்க்க முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலான்னும் போது ஏன் ஒரு அரசியல்வாதியுடைய மகனோ மகளோ வரக்கூடாதா? அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? வாரிசுக்காக அரசியல் நடப்பது தான். இங்கே ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வாரிசு அரசியலுக்கும் வாரிசுக்காக அரசியல் என்று மாறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே வாரிசுக்காக அது மாறுகிறது, தகுதியே வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் அவருக்காக மாறுகிறது அப்படின்றது தான். அப்படி வந்தவர் தான் டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜாவுக்கு வேறு என்ன தகுதி இருக்குது? இன்றைக்கி அந்த அவருக்கு ஒரு துறையை கொடுத்துருக்காங்க. இது தொழில்துறையாக அந்த துறை கொடுத்துருக்காங்க. அந்த துறையில் என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய நண்பர்களை எல்லாம் கொண்டு வந்து வாரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பதவியை கொடுத்து வச்சுருக்காங்க. கட்சிக்காரனுக்கு எதுவுமே பண்ணல. நீங்கள் ஐடிவிங் என்று வைத்துக்கொண்டு நாங்கள் வாரம் செய்யறதுக்கு தகுதி இருக்கா இல்லைன்னு விட்டுரு. முதல்ல நீ இந்த கட்சியில் இருப்பதற்கே தகுதி இல்லை என்பதனை உன்னுடைய சக கட்சி உடன்பிறப்புகளே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பொறுமை கொண்டிருக்கிறார்கள். ஃபாக்ஸ்கானுடைய ஓனர் வரான். ஃபாக்ஸ்கான் எதற்காக இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ஃபாக்ஸ்கான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவதற்காக இங்கே முதலீடு செய்வதற்கான காரணம் என்னென்னா, தமிழ்நாடு அதற்கான ஒரு ஒரு சாதகமான ஒரு இடமாக இருக்கிறது. ஒன்று, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் பொதுவாகவே. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால பொருட்களை ரொம்ப சர்வசாதாரணமாக உங்களால் வாங்க முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதுவான ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால அவங்க வராங்கன்னும் பொழுது நீ அவங்கள மேலே விழுந்து பண்ண வேண்டியதில்லை. அவங்க தான் ஓன்ட்ட மேலே விழுந்து வரணும். நீ என்ன பண்ணுற? மாறாக ஃபாக்ஸ்கானுடைய ஓனருக்கு நீ டிரைவர் வேலை பார்க்குற, காரை ஓட்டிகிட்டு கூப்பிட்டு போகிறான். ஃபாக்ஸ்கான் ஓனரை உட்கார வச்சு இவர் டிரைவர் வேலை பார்க்குறாராம். இது ஒரு பெருமையா? ஒரு அமைச்சருக்கு இது பெருமையா? சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லி வரக்கூடிய நீ பண்ணுற வேலையா இது?
ஹிலாரி கிளின்டன் வந்து பார்க்குறாங்க தலைமைச் செயலகத்தில் காத்திருந்து முதலமைச்சரை அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர், அதாவது அமெரிக்காவுடைய இவ்வளோ பெரிய நாடு அது, அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இங்கே வந்துட்டு முதலமைச்சரை காத்திருந்து கோட்டையில் சந்தித்து விட்டு செல்கிறார். இது உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு மரியாதை. இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சார்ல்ஸ், இன்றைக்கு இங்கிலாந்து மன்னராக இருக்கக்கூடிய சார்ல்ஸ், அவர் வராரு இங்கே. அப்போ இளவரசர் அவர் வரார், அவருக்கு கோட்டையில் விருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் கொடுக்குறாரு. அவர் திரும்பி முடிச்சுட்டு விருந்து முடித்து விட்டு அவர் கிளம்பி போகும்பொழுது அவர் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறார், யார் இவர் மன்னர் பரம்பரையா? அவர் முகத்தில் பார்த்தா ஒரு ஒரு அந்த மன்னர் பரம்பரை மாதிரியான ஒரு இது தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய விருந்தோம்பலை பார்க்கும் பொழுது, அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அப்படின்னும் பொழுது இயல்பான ஒரு மனிதன். ஏதோ ஒரு வாத்தியாருக்கு பிறந்தவர் தான், ஒரு பள்ளி வாத்தியாருக்கு பிறந்தவர் தான் எம்ஜிஆர். ஆனால் அந்த பதவிக்கு வந்து அந்த பதவி எவ்வளோ ஒரு கௌரவமாக ஒரு இதுவாக ஒரு மன்னனை, அதாவது இங்கிலாந்துடைய நம்மை ஒரு காலத்தில் ஆண்ட இந்த நாட்டுடைய அடுத்த மன்னராக போகின்றவர் அந்த காலகட்டத்தில் ஒரு இளவரசர் பார்த்து இவர் என்ன, இவருக்கு ஒரு ஒரு ராஜகலை, அதாவது ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை நமக்கு. அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் வந்து நீ டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு, அதனால தான் உன்னை சொல்கிறேன் வளர்ந்துக்கிட்டவன்ட்டு. நான் மட்டும் இல்லை, டிஆர் பாலுவே இவரை நம்பவில்லை. இன்னி வரைக்கும் அவர் வந்து சொத்தை பிரித்து கொடுக்கல, எல்லாத்தையும் தங்கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. சரியா? இந்த லியோ முத்துன்னு இருப்பார், சாய் காலேஜ் இருக்கும் ஒன்று இங்கே, அந்த சாய்பாபா காலேஜுக்கு அதனுடைய ஓனருடைய குடும்பத்தில் தான் பொண்ணு எடுத்திருக்காரு. யார்? டிஆர்பி ராஜா. அங்கே தான் மொத்த முதலிடம் போகுது அப்படின்றது இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பிறப்புகள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம். கட்சிக்காரனுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் உன் மேலே இருக்குது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வாருன்னு நீ பேசுகிறது ஏதாவது இது இருக்கா? அதிமுக ஐடிவிங்களே இன்றைக்கி வரக்கூடிய நபர்கள், அவரையும் நீங்கள் வாரிசுன்னு சொல்லலாம். ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ராஜ்சத்தியனுடைய பின்னணியை எடுத்து பார்ப்போம். ராஜன் செல்லப்பாவுடைய பின்னணியை எடுத்து பார்ப்போம். அதிமுக ஆரம்பிப்பதற்கு முன்னரே ராஜன் செல்லப்பா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய தீவிர விசுவாசி. உன்ன மாதிரி டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது. திருச்சி வேலுச்சாமி இருக்கார் பாருங்கள், உங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி. திருச்சி வேலுச்சாமி சொல்கிறார், நான் மாணவனாக இருந்தேன், நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி விட்டார்கள், திமுகவிலிருந்து நீக்கி விட்டார்கள். மாணவர்கள் எல்லாம் குதித்து போயிருக்கிறோம். அங்கங்கே நாங்கள் எல்லாம் வந்து ஒரு போராட்டங்களை அறிவிக்க வேண்டும்னு நாங்கள் பண்ணுறோம். நான் இத்தனைக்கும் காமராஜர் விசுவாசி. அவர் சொல்கிறார், புரியுது, நான் காமராஜர் விசுவாசி, நாங்கள்லாம் குதித்து போயிருக்கிறோம். நாங்கள்லாம் குதித்து போயிருக்கின்ற அந்த சமயத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அவர் என்றும் நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது என்னுடைய ஹாஸ்டலில் வந்து சந்தித்தது யார் அப்படின்னா ராஜன் செல்லப்பா. என்னை வந்து சந்திக்கிறார், நீங்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கணுன்றார், நீங்கள்லாம் மாணவர்கள் இளைஞர்கள் நீங்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கணுன்றார். நாங்கள் எல்லோரும் அவருடன் இருப்போம் என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்களே முடிவு செய்கிறோம். கொடியை அண்ணாவை பொருத்தி, அந்த கருப்பு சிவப்பு கொடியில் அண்ணாவை பொருத்தி நாங்களே முடிவு செய்கிறோம், நாங்கள் எடுத்து செல்கிறோம்னு. அந்த காலகட்டத்திலேருந்து ராஜன் செல்லப்பா இருக்கார். சரியா? அவருடைய மகன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இப்போது எடுத்துக்கிறார். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருமாப்பான பேச்சை அவரிடம் பார்க்க முடியுமா? இல்லை, ஏடிஎம்கே ஐடிவிங் பொறுத்த வரைக்கும் பிலோ த பெல்ட் போனதில்லை, நான் பார்த்ததில்லை. பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு அப்படி, அவங்களுக்கு அது தேவை கிடையாது. அதையே ஒரு குற்றச்சாட்டாக ஒரு வைப்ரண்டா இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி பார்க்கப்படுது. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நான் திருப்பியும் பதிவு பண்றேன். அதாவது அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப அணி வந்து செயல்படுறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து திரும்ப திரும்ப வைக்கல. செயல்படுறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் வைக்க மாட்டேன்.
இப்படி எதிர்பார்க்கறாங்களோ, திமுக பண்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்களோ? அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது வரதுக்கு முன்னாலேயே, நான் சொல்றது சமூக வலைதளங்கள் அப்படின்றது செயல்பாட்டிற்கு வருவதற்கு முன்னிலிருந்தே திமுக முழுக்க முழுக்க மீடியாவை கையில் வைத்துக்கொண்டு மீடியாவை வந்து உண்மை. வைத்து தான் அரசியல் செய்வது அப்படின்றத அவங்க வழி வழியாக வச்சுருந்தாங்க. அதோடைய நீட்சி தான் பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்னு கருணாநிதி கதை அளந்ததெல்லாம் அதோடைய இதுதான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மீடியா அப்படின்றத கையில் வைத்துக்கொண்டு, பத்திரிகைகள் அப்படின்றத கையில் வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். அதிமுகவோட அரசியல் அப்படியே நேர் எதிரானது. மக்களுடன் நேரடி தொடர்புன்றத வந்து அதை வைத்து மட்டுமே அவங்க இயங்கக்கூடியது. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய ஐடி விங்னா மாவட்ட ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர் அவருடைய ஆட்களுக்கு போஸ்டிங் போட்டுடுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பிரபலப்படுத்துகிறாங்க இங்கே அந்த மாவட்டத்துக்குள்ளேயே. அப்போ அதை ஒருங்கிணைந்து மேலே மாநில அளவில் கொண்டு வருதுன்னு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகுது. இப்போ ஒரு கரூரில் ஒரு போராட்டம் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரூரில் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா கரூர் ஐடி விங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் இருப்பாங்க போஸ்டிங்கில். அவங்க என்ன பண்ணுறாங்க, கரூரில் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை எடுத்து இந்தியா லெவலில் கொண்டு போக முடியும்னா தாராளமாக கொண்டு போக முடியும். அதாவது ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணிட முடியும். அதற்கான முன்னேற்பாடுகளை தான் இப்போ அதற்கான முன்னேற்பாடுகள் அப்படின்றத விட அதற்கான முயற்சிகள் தான் இப்போ இறங்கியிருக்காங்க. அதை பண்ண போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், ஐடி விங் என்பது பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதோ அவருக்கு தெரியாம ஒருத்தர் தான் அதை வந்து யாரும் spoil அந்த மாதிரி பண்ணிட்டாரு பண்ணவே அப்படிங்கிற மாதிரிலாம் முடியாது. குற்றச்சாட்டுகள் அது வைக்கிறாங்க. அது வந்து அந்த பொதுச்செயலாளர் அவர்களுடைய இதையை வந்து கேள்வி கேட்பது போல தான். சரியா, அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று அதிமுகவுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் 7 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களை வென்ற கட்சி அதிமுக. இவரால் அவரால் என்று தனிநபர்கள் அதற்கு உரிமை கொண்டாடுவதை விட அந்த இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதை எப்படி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும், அதை செய்வார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, இந்த வார் எத்தனை நாளைக்கு நீடிப்பாங்க? இவங்க தான் வார்னு சொல்றாங்கல்ல, இந்த இந்த தாக்குதல்கள் இதெல்லாம் ஒரு எத்தனை ஆளு, காலம் நீடிக்கும்? இவெல்லாம் ஒரு ஆள். ஆனால் இசுமா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போக வேண்டிய ஆள். இவெல்லாம் ஒரு ஆளாங்க, இவங்க என்னங்க தெரியும்? எத்தனை காலத்துக்கு இது நீடிக்கும்? என்ன எத்தனை காலத்துக்கு நீடிக்கும்? நான் கேட்குறேன், சாதாரணமாக மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் நாங்கள் பேசினாலே. அதை நான் கேட்கலைங்க. அதிகாரத்தில் இருப்பதனால தான் இது எல்லாமே அவங்களால பண்ண 8 முடியும். மாதம். அதை தான் நான் கேட்குறேன். அதுவும் என்ன, நீ வந்து வாரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீயே ஒரு அருந்தவார். சரியா, நீ சொல்கிற வார் வேறு, நான் சொல்கிற வார் வேறு. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.